ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே ஆரம்ப காலத்தில் இங்கே மருவத்தூர் உள்ளுக்கெல்லாம் மணலாக இருக்கும் பொழுது நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து ஒரு லாரி வச்சு 54 இரும்படி கூட்டிகிட்டு வந்தோம். அது நாங்கள் லாரி இரும்படி செலுத்திக்கிட்டு அங்கே பிரச்சனை பண்ணிட்டு அப்படி ஓய்வாக அங்கே கோயிலுக்குள்ளேயே அந்த படிக்கட்டுகள் மேலே கோந்துட்டுருக்குறோம். ஒரு கூட்டம் ரொம்ப குறைவு தானுங்க, அதனால் அப்படிலாம் கோர விடுவாங்க. பக்தர்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, விரட்டவும் மாட்டாங்க. அந்த நிலையில் இங்கே ஒரு சக்தி மாலை அணிந்த பெண், வயது ஒரு 30-35 இருக்குங்க. அதுவுமே உருண்டு வந்தது. உருண்டு வந்து வர வர அது என்ன ஆகுது, வாந்தி எடுக்குது. அந்த வாந்தியில் பெருவரல் கணம் 1 அடி 1.5 அடி 2 அடி நீளத்தில் புழு வந்து வெளியே விழுகுது. கிட்டத்தட்ட மொத்தம் 7 புழு வந்து வெளியே விழுந்தது. அந்த மாதிரி சைஸில் அந்த பெண்ணினுடைய தோற்றம் எப்படி அப்படின்னாங்க, ஒல்லியாக கருப்பாக இருக்குது. ஜாக்கெட்டு சேலையெல்லாம் கிழிஞ்சு ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கிறவங்க. யாரோ இலவச இருமுடியாக அவங்களை கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. அந்த தாய்க்கு வயிற்றில் அத்தனை வேதனை இருந்திருக்குது. அந்த ஏழை தாயின் மீது கருணை கொண்டு அம்மா இருமுடி செலுத்தின காரணத்தினால அந்த வயிற்றில் இருக்கிற அந்த புழுவையெல்லாம் வெளியே வரவழைச்சு. இவ்வளவு நில புழுவெல்லாம் இறப்பைகள் இருக்காதுங்க, எல்லாம் சிறுகுடலை தாண்டி போயிருக்கு. அது சிறுகுடல் இருக்கலாம். அதை ரிவர்ஸ் பண்ணி அம்மா வரவழைச்சு அந்த தாயை காப்பாற்றி பாருங்களேன். அந்த நிகழ்ச்சியை பார்த்த எங்கள் ஊர் சக்திகள் அந்த 54 உருப்படியுமே எங்கள் ஊரில் போய் ஊராக அதெல்லாம் தண்டோரா போட்டு சொல்லி அடுத்த வருஷமே 1100 இருமுடி இலவச இருமுடி வந்ததுங்க. 24 லாரி வச்சு கூட்டிகிட்டு வந்தோம். எப்படி பாருங்க, ஒரு சித்தாடலை மற்ற பக்தர்களெல்லாம் செஞ்சு காமிச்சு எவ்வளோ பெரிய கூட்டத்தை அம்மா அந்த காலத்தில் கூட்டினாங்க பாருங்க. 87-88 ஓம் சக்தி.